ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டி வந்து டெஸ்ட் 5 தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து நம்ம 50 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு டவுட்டாக இருக்கிற கொஷின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், ஆட் ஆகிக்குங்க. இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஒரு கொஷின் படிச்சுட்டு ஒரு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். அந்த டைமில் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டில் வந்து உங்களோட ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சு கடைசியில் 50 கொஷினுக்கு எவ்வளோ கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். திட்டம் குறித்து சரியான முறையில் வரிசைப்படுத்து. திட்டம் குறித்து சரியான முறையில் வரிசைப்படுத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி. திட்ட கமிஷன், அமைச்சரவை, தேசிய மேம்பாட்டு கவுன்சில், நாடாளுமன்றம். ஓகேங்களா? திட்ட கமிஷன், அமைச்சரவை, மேம்பாட்டு கவுன்சில், நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் கொஷின். மத்திய லஞ்ச ஒழிப்பு கமிஷன் எந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? மத்திய லஞ்ச ஒழிப்பு கமிஷன் எந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? மத்திய லஞ்ச ஒழிப்பு கமிஷன் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சந்தானம் குழுவா, கோபாலசுவாமி குழுவா, ஐயங்கார் குழுவா, கோட்டாரி குழுவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சந்தானம் குழுவின் பரிந்துரையின் படியில் தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறுவனாங்க. நெக்ஸ்ட் கொஷின். லோக் ஆயுக்தா முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம். லோக் ஆயுக்தா முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம். லோக் ஆயுக்தா முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம். ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. தென் வந்து நான் இந்த கொஷின் நம்ம படிக்கும்போது எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்குறேன் இல்லைங்களா, அதுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா. நிறைய பேர் வந்து நல்லாவே பாலிட்டி படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் வந்து ஆன்சரும் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நான் அதுவும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். லோக் ஆயுக்தா முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நான் உங்களுக்கான கொஷின் கமெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கான கொஷின் வந்து லோக் ஆயுக்தா முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அந்த ஆண்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4th கொஷின். வரும் புகார்களை விசாரிக்கும் நுட்பம் முதலில் உருவாக்கப்பட்ட ஜனநாயக நாடு எது? வரும் புகார்களை விசாரிக்கும் நுட்பம் முதலில் உருவாக்கப்பட்ட ஜனநாயக நாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்வீடன். வரும் புகார்களை விசாரிக்கும் நுட்பம் முதலில் உருவாக்கப்பட்ட ஜனநாயக நாடு ஸ்வீடன். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் அது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் அது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஈஸி தான், ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 மாநிலங்களில் தேசிய கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இப்போ தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்ன, அது உங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ தேசிய கட்சினா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பாஜக, காங்கிரஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள். அவங்க குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களாவது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க கட்சியை வந்து வச்சுருக்கணும். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. இப்போ மாநில கட்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இருக்குது, திமுக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சிகள். நம்ம கட்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ கேரளாலேயோ இல்லை அதாவது கேரளா, பெங்களூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா வச்சிங்களேன் நம்ம கட்சி இருக்காது. அங்கே நம்ம மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இங்கே வந்து அதிமுக, திமுக, அதுக்கப்புறமா வந்து இருக்கிற இதர கட்சிகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதில் மேஜர் கட்சின்னு பார்த்திங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான். இப்போது மாநிலத்தில் வந்து பாஜக இருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வந்து கட்சி. இப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்காங்க.
அதுபோல் வந்து ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படணும்னா குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சின்ற அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இப்போ பாஜகவும் இங்கே ஒரு மாநில கட்சின்னு அங்கீகரிக்கப்பட்டு தான் இப்போ அண்ணாமலை இருந்திருப்பார், ஓகேங்களா, மாநில தலைவராக. அதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது அதுபோல் வந்து 4 மாநிலத்தில் வந்து பாஜக இருக்கும், அதுபோல் காங்கிரஸும் இருக்கும். இப்போ காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஆனால் தேசிய அளவில் வந்து அவங்கெல்லாம் கட்சிகள். அதுபோல் 4 மாநிலங்களில் வந்து அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டால் தான் தேசிய கட்சியாக வந்து அவங்க அங்கீகரிப்பாங்க. ஆங்கிலம் ஒரு ஆட்சி மொழியாக இல்லாத மாநிலம் எது? ஆங்கிலம் ஒரு ஆட்சி மொழியாக இல்லாத மாநிலம். ஆன்சர் ஆப்ஷன் டி, மணிப்பூர். ஓகேங்களா, ஆங்கிலம் ஒரு ஆட்சி மொழியாக இல்லாத மாநிலம் மணிப்பூர். நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல பிரதேசத்தெல்லாம் ஆங்கிலம் ஒரு ஆட்சி மொழியாக இருக்குது. ஆட்சி மொழினா என்ன? தாய்மொழினா வந்து நம்ம பேசுகிறது இல்லைங்களா, அந்தந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அது பேசுவாங்க. ஆட்சி மொழினா அலுவலகத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மொழி. நிர்வாக தீர்ப்பாயங்கள் அமைப்பு அமைக்கப்பட்டது எப்பொழுது? நிர்வாக தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டது எப்பொழுது? ஆன்சர் பி, 1985வது சட்டம். நிர்வாக தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டது 1985. இந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப முக்கியம். பாலிட்டி பொறுத்த வரைக்குமே ஆண்டு, அப்புறம் ஆர்டிகல்ஸ், பகுதிகள், அட்டவணைகள், குழுக்கள், அப்புறமா வந்து சட்ட திருத்தங்கள், கேஸ், ஓகேங்களா, முக்கியமான கேஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சட்ட திருத்தம் மூலம் கட்சி தாவல் தடை சட்டத்தை மாற்றம் செய்யப்பட்டது? எந்த சட்ட திருத்தம் மூலம் கட்சி தாவல் தடை சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டது? கட்சி தாவல் தடை சட்டத்தில் மாற்றம். ஆன்சர் பி, 91வது சட்ட திருத்தம் 2003. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் தேர்தல் சீர்திருத்த குழு எது? கீழ்கண்டவற்றுள் தேர்தல் சீர்திருத்த குழு. ஆன்சர் ஆப்ஷன் டி, தினேஷ் கோஸ்வாமி குழு. தினேஷ் கோஸ்வாமி குழு தான் வந்து தேர்தல் சீர்திருத்த குழு. அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது எப்பொழுது? அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது எப்பொழுது? அணு ஆயுதம் சோதனை பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை தடை செய்ய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது எப்பொழுது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1963. 1963. முதல் தேர்தல் ஆணையர் யார்? முதல் தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செடல் வாட். முதல் தேர்தல் ஆணையர் செடல் வாட். செடல் வாட். இப்போ யார் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. மாநிலத்திற்கு ஒரு தேர்தல் ஆணையர் இருப்பார், அதுபோல் வந்து ஃபுல்லாமே ஒரு தேர்தல் ஆணையர், ஓகேங்களா. அவர் வந்து ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ 2 தேர்தல் ஆணையர், மாநிலத்தில் யார் இருக்கிறது, சென்ட்ரலில் யார், அப்படி 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது எப்பொழுது? தேசிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது எப்பொழுது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1961. தேசிய ஒருங்கிணைப்பு குழு. தேசிய ஒருங்கிணைப்பு குழு. திட்டமிடல் ஆணையத்தின் முதல் துணைத் தலைவர். திட்டமிடல் ஆணையத்தின் முதல் துணைத் தலைவர். திட்டமிடல் ஆணையத்தின் முதல் துணைத் தலைவர். ஆப்ஷன் டி, குல்சாரிலால் நந்தா. குல்சாரிலால் நந்தா. எந்த விதி இந்திய பொது கணக்கு பற்றி பேசுகிறது? எந்த விதி இந்திய பொது கணக்கு பற்றி பேசுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் பி 266. ஆர்டிக்கல் 266 எதை பற்றி பேசுதுன்னா பொது கணக்கு பற்றி பேசுது. எந்த சட்ட திருத்தம் அனைத்து இந்திய நீதி சேவையை உருவாக்குவதற்கு வகை செய்கிறது? எந்த சட்ட திருத்தம் அனைத்து இந்திய நீதி சேவையை உருவாக்குவதற்கு வகை செய்கிறது? எந்த சட்ட திருத்தம் அனைத்து இந்திய நீதி சேவையை உருவாக்குவதற்கு வகை செய்கிறதுனா 42வது சட்ட திருத்தம் 1976 ஆண்டு. ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தம்னாவே 1976. தற்போது மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தற்போது மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைன்னு ஒன்று இருக்கும், மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்கும். மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் நேரடியாக வந்து செலக்ட் செய்வாங்க. மாநிலங்களவைன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கே மாநிலங்களிலிருந்து செலக்ட் பண்ணி எம்பிஸ் அனுப்புவோம் இல்லைங்களா, அவங்க அங்கே இருப்பாங்க. ஆன்சர் டி. தற்போது மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ புக்கில் நமக்கு இருக்கிற கண்டென்ட் 543. இப்போ ரீசெண்டாக எதனா அப்டேட்ஸ் இருந்துச்சுனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து ஒவ்வொரு அழகில் இப்போ புதுசாக நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த குரூப் 4 சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டில் வந்து நடப்பு நிகழ்வுகள்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த சிலபஸ் ரிலேட்டடாக நடப்பில் எதனா நடந்தாலும் கரண்ட்டில் எதனா நடந்தாலும் அது வந்து கொஷினில் கேட்பாங்கன்னு அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா, தற்போது மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. கீழ்கண்டவர்களில் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? கீழ்கண்டவர்களில் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர். மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர். கிராம பஞ்சாயத்து தலைவர் மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மேயர் ஓகே, நகர பஞ்சாயத்து தலைவர் ஓகே. இப்போ மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் தான் மறைமுகமாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 18 கொஷின் பார்த்துங்க ஸ்டாப் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து, ஐக்கிய நாடுகள் என்ற சொல் யாரால் கூறப்பட்டது? ஐக்கிய நாடுகள் என்ற சொல் யாரால் கூறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். ஐக்கிய நாடுகள் என்ற சொல் யாரால் ஃபஸ்ட்டு கூறப்பட்டுச்சுன்னா பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். நெக்ஸ்ட் கொஷின், மாநிலத்தின் உயர்ந்த செயற்குழு அதிகாரம் கொண்டிருப்பவர் யார்? மாநிலத்தின் உயர்ந்த செயற்குழு அதிகாரம் கொண்டிருப்பவர் யார்? செயற்குழு அதிகாரம், இதை நோட் பண்ணுங்க. ஆன்சர் குடியரசுத் தலைவர். மாநிலத்தின் உயர்ந்த செயற்குழு அதிகாரம் கொண்டிருப்பவர் குடியரசுத் தலைவர். ஏன்னா இவரோட அதிகாரத்தின் பேரில் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுநரை வந்து நியமிச்சிருப்பாங்க. ஆளுநருக்கும் மேலே ஒருத்தர் இருப்பார்னா அது குடியரசுத் தலைவர் தான். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்ற மேற்கோள் யாரால் கூறப்பட்டது? மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று யாரால் கூறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொன்னவர் அரிஸ்டாட்டில். இந்திய அரசியலமைப்பு ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரத்தை யாரிடம் வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பு ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரத்தை யாரிடம் வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனாதிபதி, பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் எல்லாமே ஒன்று. நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஒரு ஒன்றியத்தோட நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. இப்போ யார் பிரதமராக இருக்காங்க, யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிரதமர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். குடியரசுத் தலைவர் வந்து ஒரு லேடி தான் இருக்காங்க. அவங்க பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான அதிகாரத்தில் இருக்கிறவங்கள வந்து ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் அவங்களோட நேம் ரொம்ப முக்கியம், அப்டேட்டில் இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அவசர சட்டங்கள் கடன் வாங்கப்பட்டவை. எங்கே நாம் அந்த அவசர சட்டத்தை வந்து கடன் வாங்கியிருக்கோம்?
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அவசர சட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? அதுதான் கடன் வாங்கப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. எங்கிருந்து நம்ம அதை வந்து எடுத்திருக்கோம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயர்லாந்தின் பென்ரிச்சட் அரசியலமைப்பு. அயர்லாந்தின் பென்ரிச்சட் அரசியலமைப்பு. தற்போது சொத்துரிமை என்பது வெறும் 23 பார்த்துங்க. தற்போது சொத்துரிமை என்பது வெறும் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்ட உரிமை. ஓகேங்களா, சொத்துரிமை என்பது இப்போ சட்ட உரிமையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமையாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு சாதாரண உரிமை, இப்போ வந்து சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978. இந்த சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி தான் மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், நாட்டின் நிர்வாக இயந்திரம் யாருக்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும்? நாட்டின் நிர்வாக இயந்திரம் யாருக்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும்? நிர்வாகனாவே இப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். நிர்வாக இயந்திரம் யாருக்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனாதிபதிக்கு. அடிப்படை உரிமைகளை இடைநீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? அடிப்படை உரிமைகளை இடைநீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனாதிபதி. பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் எல்லாமே ஒன்று. அடிப்படை உரிமைகளை இடைநீக்கம் செய்யும் அதிகாரம் ஏன் அவர்கிட்ட இருக்குன்னா, சப்போஸ் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இல்லை அவசர நிலை பிரகடனம் ஏற்படுத்தும் பொழுது அந்த அடிப்படை உரிமைகளை இடைநீக்கம், அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற உரிமை நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை இந்திய குடிமக்களுக்கு எந்த கட்டுரையின் கீழ் உள்ளது? கட்டுரைனா எங்கள் ஆர்டிக்கல். ஓகேங்களா, ஆர்டிக்கல், சரத்து, விதி, இது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை இந்திய குடிமக்களுக்கு எந்த ஆர்டிக்கல் கீழ் இருக்குது? ஆன்சர் பி, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிக்கல் 32. இது அம்பேத்கர் என்னன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா, அரசியலமைப்பின் டேஷ். ஓகேங்களா, நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. இல்லைனா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது நானே கூட சொல்லிடலாம். ஓகேங்களா, எனக்கு வாய் வரைக்குமே வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனா அது சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் அது சர்ச் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நமக்கு மறக்காது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் தலைமை வடிவமைப்பாளர். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் தலைமை வடிவமைப்பாளர் யார்? வெளியுறவு கொள்கை, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட் வந்து கீவேர்டாக வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் தலைமை வடிவமைப்பாளர். ஆன்சர் பி, ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி இதை பார்த்துக்கங்க. ராஜிந்தர் சச்சார் கமிட்டி இந்திய அரசால் நியமிக்கப்பட்டது எப்பொழுது? ராஜிந்தர் சச்சார் கமிட்டி இந்திய அரசால் நியமிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2005. 2005. ராஜிந்தர் சச்சார் கமிட்டி 2005 நியமிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் வரைவு நிறைவடைந்தது எப்போது? அரசியலமைப்பின் வரைவு நிறைவடைந்தது எப்பொழுது? Easy, repeated question also. Answer option C, நவம்பர் 26, 1949. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? அரசியலமைப்பு வரைவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை நிறைவடைந்தது அதுபோல் வந்துச்சுன்னா நவம்பர் 26. நவம்பர் அக்டோபர் மாதத்தில் நமக்கு என்ன வரும்? தீபாவளி வரும். அப்போ தீபாவளி அப்போ என்ன ஆச்சு?
நமக்கு அரசியல் அமைப்பு நிறைவடைந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவே வந்து ஜனவரி மாதத்தில் நமக்கு பொங்கல் வரும். அப்போது ஜனவரி 26 1950 அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வரும். பொங்கல் அப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எப்படியும் ஆப்ஷனில் நவம்பர் 26 அவங்களே கொடுத்துருவாங்க. 1949 ஜனவரி என்னும்போது நமக்கு என்ன ஆயிருக்கும், வருஷம் பிறந்துட்டுருக்கோம். அப்போது ஜனவரி 26 1980. இது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தீபாவளி பொங்கல் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராம பஞ்சாயத்துக்களின் அமைப்பு அரசியல் அமைப்பில் எந்த தலைப்பின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது? கிராம பஞ்சாயத்துக்களின் அமைப்பு அரசியல் அமைப்பில் எந்த தலைப்பின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி. கிராம பஞ்சாயத்துக்களின் அமைப்பு அரசியல் அமைப்பின் எந்த தலைப்பின் கீழ் இருக்குது? கிராம பஞ்சாயத்து அமைப்பு வந்து மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடில் இருக்குது. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடு. இந்திய அரசியலமைப்பு யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசியலமைப்பு சபையால். நெக்ஸ்ட் கொஷின். பொதுநல வழக்குகள் யாரிடம் அதிகம் தொடர்புடையது? பொதுநல வழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. நீதித்துறை ஆய்வு. பொதுநல வழக்குகள் யாரிடம் அதிகம் தொடர்புடையதுன்னா நீதித்துறை ஆய்வு. நீதித்துறை மறு ஆய்வு என்பது உச்ச நீதிமன்றத்தை 4 ஆப்ஷன் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நீதித்துறை மறு ஆய்வு என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி. நீதித்துறை மறு ஆய்வு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறோம், அது நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ டிஸ்ட்ரிக்டில் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணலாம், உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். உயர்நீதிமன்றத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டமாக இருக்கிறது நமக்கு டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் ஸ்டேட் கோர்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட், உச்சநீதிமன்றம். இதை வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இங்கே அப்பீல் பண்ணுறோம், அது வந்து நமக்கு சரிப்பட்டு வரலைன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம். அங்கேருந்து இல்லைன்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? இதுதான் நீதித்துறை மறு ஆய்வு செய்ய முடியும். அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீர்ப்பு கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம சரின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆப்போசிட்டில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வராதவங்க என்ன பண்ணலான்னா நம்ம மறு ஆய்வு செய்கிறதுக்கு நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்புகள் வழங்கப்பட்ட வழக்குகளை மறுபரிசீலனை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் நம்ம. ஓகேங்களா? சமத்துவத்திற்கான உரிமை என்னவா இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. பெண்கள், குழந்தைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய மாநிலம் அனுமதி தருது. இதுதான் சமத்துவ உரிமை. இங்கே பாருங்கள், தடுக்கிறதுன்னு இருக்குது. அப்போ இது வராது. வசிப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்ட மாநிலத்தை அனுமதிக்கிறது. பாகுபாடு காட்டக்கூடாது. உற்பத்தி மற்றும் விநியோக வழிமுறைகளை தேசியமயமாக்க மாநிலத்தை அனுமதிக்கிறது. இதுவும் வராது. ஓகேங்களா? சமத்துவம் தான் இங்கே கேட்குறாங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய மாநிலம் அனுமதிக்கிறது. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் கொஷின். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது? இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளில் சரியானது எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரைகளின்படி அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே தங்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பொருந்தாது. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரைகளின்படி அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் ஒரு பகுதியை ஆக்கினாங்க. அடுத்து அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ரிட் அதிகார வரம்பின் மூலம் அடிப்படை கடமைகளை செயல்படுத்தலாம். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் இருந்து அடிப்படை கடமைகள் அதன் ஒரு பகுதியாக இதெல்லாம் வராது. ஓகேங்களா, 3, 4 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஷின். மாநில கொள்கையின் கட்டளை கோட்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சீரான சிவில் குறியீடு எதை உறுதி செய்கிறது? மாநில கொள்கையின் கட்டளை கோட்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சீரான சிவில் குறியீடு எதை உறுதி செய்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி. சமூகத்தின் பலவீனமான பிரிவினருக்கு ஆதரவு. மாநிலத்தின் கொள்கை கட்டளை கோட்பாடு குறிப்பிட்டுள்ள ஒரு சீரான சிவில்னா சமூகத்தின் பலவீனமான பிரிவினருக்கு ஆதரவு கொடுக்கிறது. நெக்ஸ்ட்டு, பாராளுமன்றத்தின் இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஜனாதிபதியின் ஒப்புதல் தேவையா தேவையில்லையா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜனாதிபதியின் ஒப்புதல் தேவை. பாராளுமன்றத்தின் இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்த மசோதா ஜனாதிபதியின் ஒப்புதல் தேவை. அரசியலமைப்பின் சில திருத்தங்களை அங்கீகரிக்க எத்தனை பேர் தேவை? அரசியலமைப்பின் சில திருத்தங்களை அங்கீகரிக்க எத்தனை பேர் தேவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எண்ணிக்கையில் பாதிக்கும் குறையாமல். இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் 25க்கு குறையாமல் இருக்கணும். அப்போ 25க்கு மேலே இருந்தால் நல்லது, அதை அங்கீகரிப்பாங்க. உச்சநீதிமன்றம் விதிகளை விளக்குவதற்கு முன்னுரையை செயல்படுத்தலாம் என்று கூறியுள்ளது. உச்சநீதிமன்றம் விதிகளை விளக்குவதற்கு முன்னுரையை செயல்படுத்தலாம் என்று கூறியுள்ளது. ஆப்ஷன் ஏ. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடு அடிப்படை உரிமைகள். உச்சநீதிமன்றம் விதிகளை விளக்குவதற்கு முன்னுரையை செயல்படுத்தலாம் என்று கூறியுள்ளது. எதுக்குன்னா மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் அடிப்படை உரிமைகளுக்காக. நெக்ஸ்ட் கொஷின். இந்திய அரசியலமைப்பில் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளை சேர்ப்பதன் நோக்கம். இந்திய அரசியலமைப்பில் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளை சேர்ப்பதன் நோக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி. சமூகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம். சமூகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம். எந்த மாநில சட்டசபைக்கு குறைந்தபட்ச பலம் உள்ளது? எந்த மாநில சட்டசபைக்கு குறைந்தபட்ச பலம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி. கர்நாடகா. குறைந்தபட்ச பலம் கர்நாடகா. பன்மை நிர்வாகத்தின் உதாரணம் எது? பன்மை நிர்வாகத்தின் உதாரணம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெதர்லாந்து. பன்மை நிர்வாகத்தின் உதாரணம் நெதர்லாந்து. சுதந்திரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட மிக மூத்த குடிமை பணி எது? சுதந்திரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட மிக மூத்த குடிமை பணி. ஆப்ஷன் ஏ. இந்திய சிவில் சர்வீஸ். இந்திய சிவில் சர்வீஸ். பாரத ரத்னா விருது ஆண்டு நிறுவப்பட்டது. பாரத ரத்னா விருது நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 1954. பாரத ரத்னா விருது நிறுவப்பட்ட ஆண்டு 1954. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரோஜினி நாயுடு.
சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர். பார்த்திமா பிவி இவங்களும் வந்து முதல் பெண் தான். எந்த பதவியிலன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீதித்துறை ரிலேட்டட் தான். ஓகேங்களா? பின் வருவனவற்றுள் கடைசியாக சிறந்த நாடாளுமன்றவாதி விருதை வென்றவர். பின் வருவனவற்றில் கடைசியாக சிறந்த நாடாளுமன்றவாதி விருதை பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சரத் யாதவ். சரத் யாதவ். பின் வருவனவற்றில் எது கன்கரண்ட் லிஸ்டில் இல்லை? கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல். ஓகேங்களா? தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து பயப்படாதீங்க. பொதுப்பட்டியல் சொல்லுவாங்கள்ல. ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒன்று இருக்கும், 2 பேருக்கும் பொதுவாக ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதுதான். பின் வருவனவற்றில் எது கன்கரண்ட் லிஸ்டில் இல்லை? ஆன்சர் சி, வெளியுறவு கொள்கை கிடையாது. இப்போ திருமணம் மற்றும் விவாகரத்து, செய்தித்தாள், முத்திரை கட்டணம் இதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். வெளியுறவு கொள்கை இதில் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின். சர்வ சிக்ஷா அபியான் முக்கிய கல்வி திட்டங்களில் ஒன்றான இணைக்கப்பட்டுள்ளது. எதில்? சர்வ சிக்ஷன் அபியான் முக்கிய கல்வி திட்டங்களில் ஒன்றானதுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வியா, உயர்கல்வியா, தொழிற்கல்வியா, வயது வந்தோர் கல்வியா? SSA. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொடக்க கல்வி. தொடக்க கல்வி. 27வது இந்திரா காந்தி அமைதி பரிசு வென்றவர். 27வது இந்திரா காந்தி அமைதி பரிசை வென்றவர். ஏஞ்சலா மெர்க்கல். ஏஞ்சலா மெர்க்கல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். பஞ்சாயத்து ராஜ் தினம் அனுசரிக்கப்படுகிறது என்று எப்பொழுது பஞ்சாயத்து ராஜ் தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 24. ஏப்ரல் 24 என்னவா அனுசரிக்கப்படுகிறது? பஞ்சாயத்து ராஜ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, இன்றைக்கி ஒரு 50 கொஷின் பார்த்தோம். 50க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தென் வந்து எதனா கொஷின் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நடுநடுவே நிறைய கொஷின் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் வந்து டெஸ்ட் அப்டேட் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன். அந்த டேட் அண்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.